வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆசி ரைடர், ஆல்சோ R15 ரைடர். நான் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு லொக்கேஷனில் வந்து சந்திக்கிறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து MT15 வெர்ஷன் 2 அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா எந்த வித ஆதாரபூர்வமான ஒரு அப்டேட்டுமே இது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலாக சில விஷயங்கள் வந்து கிளம்பியிருக்கு. அதே மாதிரி ஷோரூம்லேயுமே வந்து புக்கிங் அக்செப்ட் பண்ணுறாங்க வெர்ஷன் 2க்காக அப்படின்ற சில நியூஸஸுமே வந்து கிடச்சிருக்கு. அப்டேட்டுன்றது வந்து அவ்வளோதான் சொல்லிட்டு இல்லைடா, வீடியோ ஸ்டார்டிங் 30 செகண்ட்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம் என்னத்துக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்ன வரலாம், என்னதான் வேணும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்னென்ன கொண்டு வருவாங்க அப்படின்றத ஒரு சின்ன இதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்க்ளைமர், இந்த எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்றதும் கிடையாது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அறிவுக்கு என்ன எட்டுச்சோ அதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட சீரீஸ் பேர் என்ன வைக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் சேஞ்சஸ் இப்படியே இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த MT9 MT7 இதோட டிசைன்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கல MT15 கம்பேர் பண்ணிங்கன்னா. ஏன்னா வந்து இது வந்து ரெண்டு கண்ணு மாதிரி நடுவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கா. அது வந்து ரெண்டு DRL இப்படி இருக்கும், நடுவில் வந்து ஒரு LED ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ அது கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மேபி MT25 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி டிசைனில் தான் இருக்கும். ஆனால் வந்து DRL கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து வரலாம். இதுவும் என்னோடய கருத்து தான். மேபி அது டிசைன் வந்து அவங்க மாற்றுறாங்களா இல்லை இதுவே கேரி அவுட் ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? செகண்ட் விஷயம் வந்து மெக்கானிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கலாக எனக்கு தெரிஞ்சு என்ஜினில் வந்து கை வைக்க மாட்டாங்க. அப்படியே இப்போ ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதே என்ஜின் செட்டப் தான் இருக்கும். ECUவில் வேணால் சின்ன சின்ன ட்வீக்ஸ் வந்து பண்ணுவாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி எதெல்லாம் கொஞ்சம் லேகிங்காக இருக்கோ அதை வந்து டியூன் பண்ணி ப்ராப்பரான ஒரு டியூனுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் என்ஜின் வந்து இதே தான் இருக்கும். இந்த ECU வந்து மாற்றினாங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த இப்போ நம்ம வெர்ஷன் 4 வந்துச்சுல இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்டர், ஸோ இது மாதிரியான சில ஃபீச்சர்ஸுமே வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஏன் இந்த சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, MT15 இந்தோனேஷியன் வேரியன்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா USD ஆல்ரெடி இருக்கும், அலுமினியம் ஸ்விங்காம் இருக்கும். அப் டு டேட் என்னென்ன இருக்க முடியுமோ அது எல்லாமே வந்து இந்தோனேஷியன் வேரியண்ட்டில் இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி அந்த வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்றப்போ இந்தியன் வேரியண்ட்டுக்கு வந்து USDயும் ஸ்விங்காமும் மாற்றி கொடுத்துடலாம். இது ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனால் இந்தோனேஷியன் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே தான் இருக்கும். அதுக்காக அடிஷ்னலாக அவங்க சிலது ஆட் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் குயிக் ஷிஃப்டரும் வரும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஓகேவா? இந்தியன் வெர்ஷனில் எக்ஸஸாக என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா USD வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் ஸ்விங்காம் மாற்றுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நான் அதில் ஒரு 50-50 தான் இருக்கேன். ஏன்னா வந்து பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் வந்து உங்களுக்கு டைரக்ஷனல் சேஞ்சஸ் வந்து குயிக்காக இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் சிட்டிக்குள்ளே வந்து டக்குன்னு கட் அடித்து ஓட்டுறதுக்கு வந்து பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் வந்து சூப்பராக இருக்கும். அலுமினியம் ஸ்விங்காம் வந்து எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கார்னர் எடுக்கிறீங்க, ஒரு லைன் எடுக்கிறீங்கன்னா அந்த லைன் அப்படியே வந்து அலுமினியம் ஸ்விங்காமில் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து அலுமினியம் ஸ்விங்காமோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாக்ஸ் டைப் ஸ்விங்காமுக்கு வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்க இந்த நேக்கட் பைக்ஸ்லாம் வந்து முக்கால்வாசி பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் இருக்கும். MT15லையும் இதே தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தோனேஷியன் வேரியண்ட்டில் அலுமினியம் ஸ்விங்காம் இருந்திருக்கும். மேபி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து அலுமினியம் ஸ்விங்காமோடு எடுத்துகிட்டு வரலாம். பட் ஐ எம் நாட் ஷுர். இதுவுமே வந்து ஒரு 50-50 சான்ஸ்ன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அவங்க இதை பண்ணுறதுக்கு தான் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தோனேஷியன் வேரியண்ட்டில் R15 நான் சொல்கிறேன். R15ல் USD சஸ்பென்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. அந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரூமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் வைஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றிட்டு R15 கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டாங்க.
ஸோ இதே விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் MT15க்கும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக்கலாக சில விஷயம் ஆட் பண்ணிட்டு MT15 கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் வந்து லான்ச் ஆகும். என்னோட கெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ தான் வந்து லான்ச் ஆகும். ஸோ இந்தியாவிலுமே வந்து வெர்ஷன் 4ல் இருக்குது பார்த்தீங்களா, அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட நமக்கு வந்து வரலாம். மேபி இது இன்வெர்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா USD வரும் அப்படின்ற மாதிரி தான், ஒரு 80% சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். USD வரும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து கொடுக்கறதுக்கு வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை அந்த மோட்டார் சைக்கிளில். ஏன்னா ஆல்ரெடி வந்து அது பக்காவாக இருக்குது. டியூவல் சேனல் ABS முக்கியமான விஷயம். இந்த டியூவல் சேனல் ABS வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன் நான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேக்கட் பைக்ஸில் சிங்கிள் சேனல் ABS தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து NS200 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் சிங்கிள் சேனல் ABS தான் இருக்குது. இது வந்து RTR 200 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டியூவல் சேனல் ABS வந்து வருது. RTR 200ல் டியூக்லேயுமே வந்து டியூவல் சேனல் ABS வந்து வருது. ஸோ இது காம்படிஷனில் இருக்கிற ஒரு 3 பைக்ஸில் 2 பைக்கு வந்து ஆல்ரெடி டியூவல் சேனல் ABS இருக்குது. ஸோ அதனால் இவங்க அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா டியூவல் சேனல் ABS எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் NS200க்கு ஃபியூச்சரில் மேபி அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி காம்படிஷனில் இருக்க 2 பைக்குக்கு வந்து டியூவல் சேனல் ABS இருக்குன்றப்போ கண்டிப்பாக வந்து இவங்களும் ஒரு டியூவல் சேனல் ABS எடுத்துகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்ட்டுமே கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து எகுரும் அப்படின்றது தான் வந்து சொல்லணும், நிதர்சனமான உண்மை. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதோட லான்ச் டேட் அப்படின்னா அவங்க எப்போ வேணால் பண்ணலாம். Yamaha பற்றி என்ன சொல்கிறது, அவங்க எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறது, சில ப்ராடக்ட் வந்து 1 வருஷமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. சில ப்ராடக்ட் வந்து 3 மாதத்தில் வந்து அப்போ தான் வந்து ஸ்பை ஷாட் வந்திருக்கும், ஆனால் 3 மாதத்தில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த 14th சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட் வருது. R15 வெர்ஷன் 4 வந்து ஆல்ரெடி RDNA அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து லான்ச் ஈவெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா R15 மட்டும் அவங்க லான்ச் பண்ணல, ஏராக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இந்த லான்ச் ஈவெண்ட்லேயும் EVயை மட்டும் லான்ச் பண்ணாமல் இன்னும் 2-3 ப்ராடக்ட் வந்து சேர்த்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து என்னோடய கருத்து. பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் என்னோடய அசம்ஷன்ஸ். மேபி இதுலேருந்து கருத்துக்கள் வந்து மாறலாம், வண்டி வரும்போது வேறு மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் வந்து என் சட்டையை முடிச்சுக்கிட்டு அழக்கூடாது, யோ நீ தான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. நான் அதனால தான் இவ்வளோ நாள் இந்த வீடியோ பண்ணல. வெர்ஷன் 4க்கு ஏன் நம்ம வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெர்ஷன் 4க்கு வந்து ஸ்பை ஷாட்ஸ் இருந்துச்சு. அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பிரேக் டவுன் பண்ணோம். ஆனால் வந்து MT15க்கு இன்னும் ஸ்பை ஷாட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து வரலை. ஸோ அதனால தான் வந்து நான் சரி இதில் வந்து நம்ம தெரியாமல் வந்து எதுவுமே வந்து சொல்ல வேணாம், மிஸ்லீடிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க MT15ஓட அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து அசம்ஷன்ஸ் தான், நான் திரும்ப சொல்கிறேன். இதுலேருந்து கருத்துக்கள் மாறலாம். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக், ஷேர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நன்றி மக்கள்ஸ்.